Hello friends, வணக்கம் and welcome to Kalandhikas Lifestyle. இன்னைக்கு Kalandhikas Lifestyle சேனல்ல நம்ம வந்து சிறுநெல்லிக்காய் ஊறுகாய் தான் போட போறோம். இப்போ வந்து சிறுநெல்லிக்காய் சீசன். இது வந்து எங்க வீட்டு மரத்துல காய்ச்ச காய் தான். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இதுல உப்பு மிளகாய் தூள் போட்டு இந்த 80s லேட்டர் 80s கிட்ஸ் early 90s கிட்ஸ்க்கெல்லாம் தெரியும். நெல்லிக்காய்க்கு வந்து இந்த மாதிரி இப்போலாம் சாப்பிட்றாங்கன்னு தெரியல. உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எந்த ஊறுகாயாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஈரம் படாமல் செஞ்சால் தான் ஊறுகாயோட லைஃப் வந்து நிறைய நாளைக்கு இருக்கும். இப்போ நெல்லிக்காய் மரத்துலேருந்து உதிர்த்துறப்பவே கீழே வந்து ஏதாவது மண் டஸ்ட்டெல்லாம் படாமல் தார்பாலின் இல்லை துணி மாதிரி கீழே விரிச்சு விட்டு அது மேலே நீங்கள் காயை உதுத்துனீங்கன்னா அப்படியே டஸ்ட்டை மட்டும் தொடச்சிட்டு எதுவும் இருக்காது. தொடச்சிட்டு நம்ம ஊறுகாய் போடலாம். ஆனால் மண்ணெல்லாம் ஒட்டியிருந்ததுன்னா கண்டிப்பாக கழுவுனிங்கன்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் விரிச்சு விட்ருங்க. அப்படியே கழுவுன நெல்லிக்காய் அதில் போட்டு நல்லா உணரணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இல்லை மேலே இந்த ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தமாக ஈரமே எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாய் போடணும். இல்லைன்னா செய்கிற வேலையே வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்தால் கூட ஊறுகாயோட அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாம் மாறி போயிடும். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் நம்ம ஆல்ரெடி 2 ஊறுகாய் விதமாக போட்டுட்டோம். ஒன்று துருவி போட்டோம், இன்னொன்று வந்து வேக வச்சு போட்டோம். ஆக்சுவலி வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும், ஊறுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வேக வச்சோம். சிறுநெல்லிக்காய் அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து இதில் ஒரு லைட்டாக ஒரு தட்டுனாலே போதும். இந்த மாதிரி ஒரு உலக்க வச்சு நீங்கள் வந்து இல்லை சுற்றியோ ஏதோ ஒன்று வச்சு முந்தி வந்து உரலில் போட்டு அந்த இடிச்சிட்டு ஊறுகாய் போடுவாங்க. இப்போ நம்ம அவ்வளோ ப்ராசஸ்லாம் வேண்டியதில்லை. இந்த மாதிரி மேலே 2 தட்டு தட்டினீங்கன்னா அது அப்படியே விட்டு வந்துடும். இது எதுக்கு அப்படின்னா அது உறிஞ்சிறதுக்காக ஈஸியாக அந்த உப்பு மிளகாத்தூள் எண்ணெயெல்லாம் அதில் ஏறணும். அதுக்காக இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தட்டிட்டிங்கன்னா சாறு பூரா வெளியில் வந்துடும். அதனால் ரொம்ப தட்டுங்க. அது மேலே ஓப்பன் ஆகணும், ஆனால் சாறு வெளியக்கூடாது. அந்த மாதிரி போட்டு ரொம்ப மேலே தட்டாமல் கொஞ்சம் ஒரே ஒரு அடி நல்லா வேகமாக போட்டிங்கன்னா அது அப்படியே மேலே ஓப்பன் ஆயிரும். இப்போ இதெல்லாம் நெல்லிக்காயும் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டு எந்த ஊறுகாய் போட்டாலுமே முடிஞ்சளவுக்கு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சா நல்லாவே இருக்கும் ஊறுறதுக்கு. இப்போ வந்து இது ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூட வந்து உப்பு மிளகாத்தூள் எண்ணெயெல்லாம் சேர்த்திட்டு 1 நாள் 2 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு ஊறுகாய் கிடக்கூடாது அப்படின்னா உப்பு எண்ணெய் மிளகாத்தூள் இது நிறையா அளவாக இருந்ததுன்னா, அதாவது வந்து 3 ஒரே அளவில் இருந்ததுன்னா ஊறுகாய் கெடாது. நல்லெண்ணெய் ஊற்றுங்க. மிளகாத்தூள் அதாவது உப்பு 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு கலந்து விட்டு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. நான் இன்னும் தாளிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பெல்லாம் ஆட் பண்ணுவேன். நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து இதை வந்து வெயில் அடிக்கிறப்போ வெயிலில் வைப்பேன். ஒரு 2 நாளைக்கு வந்து மதிய நேரத்தில் நல்ல வெயிலாக இருந்தால் மேலே ஒரு எண்ணெய் துணி போட்டு மூடி அந்த வெயிலில் ஒரு 2-3 மணி நேரம் இருந்தால் ஏதாவது கொஞ்சம் இந்த ஈரப்பதம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சுத்தமாக அதெல்லாம் ட்ரை ஆயிரும். ஊறுகாயோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ஊறுகாயுமே அப்படி தான். நான் வந்து அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுவேன். வெயில் இல்லை அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் டென்ஷனாக வேண்டாம். இந்த மாதிரி 2 நாள் வச்சுருந்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூள் எண்ணெயெல்லாம் கலந்து நல்லா ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஊறுகாய்க்கு முக்கியமான இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா இந்த பொடி, அதாவது வெந்தயத்தை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவந்து பொரிஞ்சு வந்தோடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த பொடி வந்து அரைச்சி நிறையா ஸ்டாக் பண்ணிக்கோங்க. எல்லா ஊறுகாய்க்கும் போடலாம். அதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இது 3ஐயும் அரைச்சி நைஸாக ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கடுகும் பொரியணும். ட்ரை ரோஸ்ட் தான். வெந்தயம் தனியாக பொரிச்சு எடுத்துருங்க, கடுகு தனியாக, கூட பெருங்காயம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா ஊறுகாய்க்குமே இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போடுறப்போ நல்லா முதலே கழுவி தொடச்சி வச்சு கருவேப்பிலை நல்லா ஈரமே இல்லாததுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போடணும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் நெல்லிக்காய். நான் வந்து இது அப்படியே வந்து வெயிலில் மேலே ஒரு இலத்துணி போட்டு மூடி வச்சு ஒரு 2 நாள் வெயிலில் வச்சேன். அது மாதிரி வெயில் அடிக்கலை, என்னால் வெயிலில் வைக்க முடியலனா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து அப்போயே தாளிச்சிடலாம். நல்லா அந்த மாதிரி ஸ்டவ்வில் போட்டு கொஞ்சம் தாளிக்கிறது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த சூட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஊறுகாயோட லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு காரம் பார்த்தா பிடிக்காத மாதிரி இருந்ததுனால 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன்.
நல்ல எண்ணெய் இந்த மாதிரி மேலே விடு வர வரைக்கும் ஸ்டவ் மேலே வச்சுருங்க. முக்கியமானதே வந்து அந்த ஃப்ளேவர் தான், அந்த பொடி. வெந்தயம் பெருங்காயம் கடைசியில் இறக்குறப்போ 2 ஸ்பூன் அந்த பொடி போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஒரு ஜாடிலையோ போட்டு தண்ணி படாத இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது வந்து உப்பு கம்மியாக நீங்கள் ஊறுகாய் போட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து லைஃப் இருக்காது. எப்போவுமே உப்பு, எண்ணெய், மிளகாத்தூள் இதெல்லாம் நிறையா சேர்த்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி நீங்கள் ஊறுகாய் போட்டால் தான் ஊறுகாய் வந்து நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ஊறுகாய் ரெசிபியோட லிங்க்கும் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். பாய். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.